இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 8th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரைவேட் அப்பியரன்ஸ், அதாவது தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2025 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று முடிந்தது. ESLC தேர்வு எழுதிய தனி தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தேர்வு முடிவுகளை தனி தேர்வர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக சென்று தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனி தேர்வர்களுக்கான ESLC எக்ஸாம், அதாவது 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று முடிந்தது. அந்த தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் முக்கியமான ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகள், தேர்வு கால அட்டவணை, தேர்வு முடிவுகள் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல ESLC பிரைவேட் ஸ்டடி 2025 ரிசல்ட் ரிலீஸ், பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிரஸ் ரிலீஸை பார்ப்போம். அதாவது செய்தி குறிப்பு. அரசு தேர்வுகள் இயக்ககம், சென்னை 60006 ஆகஸ்ட் 2025 தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் குறித்த செய்தி குறிப்பு. 18/8/2025 முதல் 22/8/2025 வரை நடைபெற்ற தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதிய தனி தேர்வர்கள் 17/9/2025 அன்று பிற்பகல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் என்ற ஐகானை கிளிக் செய்து அதில் ESLC பிரைவேட் அப்பியரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ற பக்கத்தில் ESLC ரிசல்ட் ஆகஸ்ட் 2025 என்பதனை கிளிக் செய்து தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியினை டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்டில் என்டர் செய்து மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய தனி தேர்வர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை 17/9/2025 அன்று பிற்பகல் இணையதளம் வழியாக தெரிந்து கொள்ளலாம். மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம், தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம், மட்டுமல்லாமல் உங்களது மதிப்பெண் விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். மதிப்பெண் விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தேர்வு முடிவுகள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல ESLC எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2025 பிரைவேட் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வியூ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ESLC எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2025 பிரைவேட் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுலதான் உங்களது தேர்வு முடிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க ESLC எக்ஸாம் எழுதுவதற்காக ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்டர் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட், மந்த், இயர் அந்த மாதிரி ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கோடு கேப்சாவை இங்க என்டர் பண்ணி கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மதிப்பெண் விவரங்கள் திரையில் தோன்றும். ஒவ்வொரு பாடத்துக்கும் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள், தேர்ச்சி விவரங்கள் எல்லாமே திரையில் தோன்றும். நீங்கள் வேண்டுமென்றால் அந்த நகலை பதிவிறக்கம் செய்து காப்பி எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய தனி தேர்வர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.